பணம் இல்லாட்டி பணம் கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்க் யுவர்செல்ஃப். எத்தனையோ இடத்துல சாவுக்கு போயிருப்போம். நல்ல பந்தாவா மண்டையா பெரிய தலையா வாழ்ந்திருப்பாரு. ஆனால் இறந்தவொன்னே தான் தெரியும் அந்த சாவு எடுக்கிறதுக்கு கூட நம்மலாம் காசு போட்டு எல்லாம் தொங்கு பண்ணி தான் எடுத்திருப்போம். எத்தனையோ நீங்களும் போட்டிருப்பீங்க. அதுக்கு 50 வெள்ளி 100 வெள்ளி 1000 வெள்ளி போட்டு எவ்வளோ க்ளோஸோ அவ்வளோ கூட போட்டு எடுத்திருப்போம். இந்த நிலைமை உங்களுக்கு வேணுமா? இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? இந்த நிலைமையில ஒரு ஆள் இறக்கணுமா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து திருப்பி அதில் ஆராய்ஞ்சி நல்லா ஒப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா அப்புறம் தெரியும் அவங்களுக்கு ஒரு நிரந்தர பொழப்பு கிடையாது. ஏன் நிரந்தர பொழப்பு இல்லைன்னா அவங்களுக்கு நிரந்தரமாக கைத்தொழில் கிடையாது. நம்மளுடைய இனம் இப்படி ஒரு சூழ்நிலையை அடையணுமா? இந்த சூழ்நிலையில் நம்ம இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணுமா? இந்த பணம் இல்லாத நிலைமை, 17 நிலைமை, நம்மளுக்கு இடம் கொடுக்க மாட்டேறான், படிக்க இடம் கொடுக்க மாட்டேறான், இது எல்லாமே பணம் தான். இது எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு கைத்தொழில் கிடையாது. ஒரு காலத்தில் மரம் வெட்டணும், ஒரு காலத்தில் பணம் வெட்டணும், ஒரு காலத்தில் இது வாழ்ந்தோம், நம்மளை ஏமாத்தினானுங்க, கொண்டு வந்தானுங்க, அடிமையாக வச்சுன்னு ஃபினிஷ் இட். இப்போ நம்ம வந்துட்டோம். நம்ம ஒரு 40-50 பேர் வியாபாரி நல்லா முன்னேறி வந்திருக்கோம். ஓகே, இந்த 40-50 பேர்கிட்ட இந்த ஒரு 40-50 பேர் வந்து கற்றுக்கலாமே கைத்தொழில். சுலபமான வாழ்க்கை, எனக்கு ஈஸி லைஃப் கோயிங், ஐம் நாட் அ ட்ரீம் கை. அப்போலாம் நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கொடுத்த பிள்ளைங்களுக்கு வேறவன்ட்ட காசு கேட்டு நம்ம படிக்க வைக்கக்கூடாது. இது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ், நீங்கள் இன்றைக்கி செய்கிற தப்பு நாளான்றைக்கு எனக்கு காசு கொடுக்க மாட்டேறான், எனக்கு என் மக 5A வாங்கியிருக்கு, எனக்கு இது கிடைக்க மாட்டுது, மலாய்க்காரனுக்கு மட்டம் கொடுக்குறான், இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் வேணாம். ஏன் நம்ம மற்றவங்கள்ட்ட போய் கேட்கணும்? ஓகே, முடிஞ்சது ஆகிருச்சு. இப்போ இருக்கிற தலைமுறை முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ 20லேருந்து 40-35 வயசு வச்சுருக்கீங்க எல்லோரும் இங்கே. ஸோ ப்ளீஸ் பிக் அப் அ ஸ்கில். அந்த ஸ்கில்ல நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு 20% 10% பிள்ளைங்க படிப்புக்காக தனியாக வச்சுருவோம். தட்ஸ் ஆல் யூ நீட். சக்ஸஸ் கம்ஸ் ஒன்லி வித் மணி. மணி கம்ஸ் ஒன்லி டு யூ வித் ஸ்கில்ஸ். கைத்தொழில் இல்லாட்டி பணம் உங்களை பத்திக்காது, உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்றவங்களை எதிர்பார்த்து வாழ்கிறீங்க. உங்களுடைய சம்பளம் ஏறணுமா? இப்போ இருக்கிற 2300 வெள்ளியிலிருந்து 5000 வெள்ளி வரணும்னா உங்களுக்கு கைத்தொழில் கற்றுக்குங்க. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க. நல்லவங்களாம் இருக்காங்க, நல்லவங்களை பற்றி பேசுவோம், நல்லவங்களாம் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, ஏசுவாங்க, திட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த சிஸ்டமில் ஜாயின் பண்ணுறதுக்கு 2 வருஷம் 1 வருஷம் நல்லா கற்றுக்குங்க. நீங்கள் எந்த தொழில் பிடிச்சிருக்கோ அதை ஒரு 2 கைத்தொழிலோ 3 கைத்தொழில் கற்றுக்குங்க.